தமிழ் சீனியர் January 1999. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவையின் முன் உள்ள இந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு திருத்த சட்ட முன்வடிவின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கெடுத்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர்கள் கட்சி வேறுபாடின்றி எல்லோருமே இதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவையின் முன் உள்ள சட்ட முன்வடிவு பற்றிய கருத்துக்களை தெரிவித்ததுடன் வனத்துறை பற்றி பொதுவான ஒரு சில பிரச்சனைகளையும் ஆலோசனைகளையும் அவர்கள் தெரிவித்தார்கள். மனித சமுதாயத்தின் நல்வாழ்வுக்கு காடுகள் எப்படியெல்லாம் பயன் கருதாது உபயோகப்படுகின்றன என்று குறிப்பிட்டதுடன் இத்தகைய இயற்கை செல்வம் அழிந்து வருவதை தடுத்து நிறுத்துவதிலும் இதன் பரப்பளவை விரிவுபடுத்துவதிலும் அரசாங்கமும் பொதுமக்களும் தனி கவனம் செலுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி பேசினார்கள். இதே கருத்தின் அடிப்படையில்தான் காடுகளின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் ஆண்டுக்காண்டு தொகையை கணிசமாக அதிகரித்து வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விரைவிலேயே இந்த மன்றத்தில் நிதிநிலை அறிக்கை வர இருக்கிறது. அதை தொடர்ந்து வனத்துறை பற்றிய விவாதம் வருகிற போது உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை விரிவாக எடுத்துரைக்க வாய்ப்பு உள்ளது என்பதையும் அவற்றுக்கு நான் விளக்கமாக பதிலளிக்க கூடும் என்பதையும் இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் காடுகள் என்று ஒரு பிரிவை அரசாங்கம் ஏன் அனுமதிக்க வேண்டும்? அப்படி ஒரு பிரிவு இருப்பதால் தானே அந்த காடுகளை பாதுகாக்க இப்படிப்பட்ட திருத்த சட்டம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்று இங்கே ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. காடுகள் என்னும்போது அவை யாராலும் உருவாக்கப்படுபவை அல்ல, இயற்கையாகவே அமைந்துள்ளவை. அவை நாட்டின் பொது சொத்தாகும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை செல்வம் தனியாருக்கு சொந்தம் என்று இருப்பது அடிப்படை நியாயத்திற்கே முரணானதாக இருக்கிறது. இயற்கை தந்துள்ள வன செல்வத்தை நாட்டின் பொது சொத்தாக கருதி வளர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. தனியார் காடுகள் ஆங்காங்கு தீவுகளை போல் அரசாங்க காடுகளின் மத்தியில் சில இடங்களில் இருப்பது பல முறைகேடுகளுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தனியார் காடுகள் என்ற ஒரு பிரிவு நம்முடைய மாநிலத்தில் இருக்க வேண்டுமா என்பதை பற்றி நம் அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தன மரங்களை தனியார் சிலர் தங்கள் பட்டா நிலங்களில் வளர்த்ததாக சொல்லி பக்கத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மரங்களையும் வெட்டி எடுத்து கொண்டு போய் பெரும் பயன் அடைகிறார்கள். இதை தடுப்பதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த சட்ட முன்வடிவை ஒரு மனதாக நிறைவேற்றி தர
வேண்டுமென்று வேண்டி கேட்டு கொள்கிறேன். கரூரில் உள்ள வாசுகி கைத்தறி நிறுவனத்தின் மேலாளர், மேலூரில் உள்ள வெண்ணிலா வணிக நிலையத்தாருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், அண்மையில் வர இருக்கும் தீபாவளி திருநாளையொட்டி தங்களுக்கு தேவைப்படும் கைத்தறி துணி வகைகளுக்கான தேவை பட்டியல் இணைக்கப்பட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம். நன்றி. அதில் குறிப்பிட்டுள்ள துணி வகைகள் அனைத்தும் நேற்றைய தினம் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றுக்கான பொருள் விவர பட்டி, லாரி சீட்டு மற்றும் முன்பண தொகை 10,000 ரூபாய்க்கான பற்று சீட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. சரக்குகள் நல்ல நிலையில் வந்து சேர்ந்த விவரம் தெரிவிக்கவும். பொருள் விவர பட்டியில் கண்டுள்ள தொகையிலிருந்து முன்பண தொகையை குறைத்து கொண்டு பாக்கி தொகைக்கான காசோலையை விரைவில் அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். நாங்கள் இவ்வாண்டு புதிதாக துவங்கியுள்ள உடனடி ஆடை நிலையத்தில் ஆண், பெண், சிறுவர் சிறுமியருக்கேற்ற கண்கவர் உடனடி ஆடைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. அவற்றின் ஒரு சில மாதிரிகளை தங்களுக்கு மற்ற சரக்குகளுடன் சேர்த்து அனுப்பியுள்ளோம். அவற்றை கண்ணற்று தங்கள் தேவையை தெரிவித்தால் உடனடியாக அனுப்பி வைக்கக்கூடும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.